பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு இந்த பக்கத்து 5 எம்எல், ரைட்ல லெஃப்ட்ல 2 பக்கத்துமே இருந்துச்சு. நானும் எவ்வளவோ ஆஸ்பத்திரி போய் நானும் பார்த்தேன், ஒண்ணுமே சரிப்பட்டு வரல. அப்ப எங்க வீட்டு பக்கத்துல எங்க சித்தப்பா அவங்க இருக்கிறாங்க. எங்க சின்னம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. சின்னம்மாவுக்கு மார்பக கேன்சர் இருந்துச்சு. அந்த மார்பக கேன்சர் ரொம்ப கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அவங்க சீக்கிரத்துல அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொன்ன எல்லாரும் போய் பார்த்துட்டு நானும் வந்துட்டோம். ஒரு மாசம் ஆச்சு, ஒரு 2 மாசம் ஆச்சு. நானும் சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு திருப்பி இன்னொரு நாள் போனேன். அப்புறம் நல்லா இருந்தாமா எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. என்னடா அவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணதுக்கான அந்த என்கிட்ட காட்டினாரு. நான் இப்போ காட்டினேன், என்னங்க இந்த மருந்தை எப்படிங்க கொடுத்தீங்க சரி பண்ணீங்க எப்படிங்க நம்புறது சொல்லும்போது நம்பலை. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெக்கவரி ஆகிட்டே இருந்தாங்க. நானும் போய் ஆஸ்பத்திரியில் போய் இந்த ஸ்டோன் பிரச்சனைக்கு எல்லா பக்கத்துமே அலைஞ்சு திரும்பி பார்க்கும்போது எங்கேயுமே சரியான தீர்வு கிடைக்கல. அப்ப தீர்வு கிடைக்காத பட்சத்துல நான் என்ன பண்ணேன், சரி திருப்பி போய் அவர்கிட்டயே நான் கேட்டேன், சரி இந்த மருந்தை எனக்கு வாங்கி கொடுங்க, இந்த மருந்தை வாங்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, வலி ஓவரா இருக்கு, என்னால கடையில வேலையெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்ப அவர் என்ன சொன்னா, சரின்னு கூட்டிட்டு இந்த மருந்தை பத்தி சொல்லி ஃபுல் விவரத்தையும் சொல்லி இந்த மருந்தை எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை வாங்கி நான் சாப்பிட்டு ஒரு மாசம் இருக்கும். எல்லாமே கிளியர் ஆகி நீட்டா என்னோட வேலையை நான் நீட்டா நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எந்த ஒரு சிரமமும் இல்லாம கஷ்டமும் இல்லாம எங்க அக்காவுக்கு சுகர் இருந்துச்சு, அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் வீட்டுக்கு அம்மாவுக்கு லோ ப்ரெஷர் இருந்துச்சு. இது மாதிரி பல நோயாளிகளுக்கு இந்த மருந்தையை நான் வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணி பல பேருக்கு நான் கொடுத்து இன்னைக்கு பல பேருக்கு உயிரெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கேன். அதனால இந்த ராமதேவர் சித்தர் ஐயாவை நான் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவரோட ஆசிரியர் இருந்ததுனாலதான் இந்த முப்பு எங்க வீட்டுக்காக தேடி வந்தது. ஏன்னா கர்மான்னு சொல்லுவாங்க, அந்த கர்மா போனாதான் இந்த பொருளே உங்க வீட்டுக்கு வரும், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வராது. அந்த மாதிரி இந்த முப்பு எங்க வீட்டுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாருமே இன்னைக்கு சுகச்சமா இருக்காங்க. என் பையனுக்கு அப்பப்போ மூச்சு திணறல் வரும். இந்த நீரோ டிராப்பை இப்ப கொடுத்து அவனுக்கு இப்ப நல்ல பேச்சு அந்த எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா தெளிவா பேசிட்டு இருக்கான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கான். முப்புக்கு நன்றி, வணக்கம்.